யாழ் மாநகர சபை பண்ண கிடக்குற இவங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் சம்மந்தமாக ஒரு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எப்படி இருக்கு பேர்? என்னென்ன சாமான் சீப்பு எல்லாம் குடிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டிருக்குறாங்களே இதுக்குள்ள. என்னப்பா பண்ண கிடக்குற இப்படி கேவலமாக கிடக்கு. ஒட்டா கடவுள் எங்கே வேறு இப்படி ஒருத்தர் மாநகர சபைக்கு ஒன்றும் பே பண்ணாதீங்க கூட. உண்மையில இந்த மாநகர சபை இந்த ஆக்கள்கிட்ட எல்லாம் வரி விடுறது விட்டு என்ன தான் செய்கிறாங்களோ தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புறாங்களோ தெரியாது. பாருங்க இங்கே இவ்வளோ பிளாஸ்டிக் எல்லாம் கரையில் ஒதுங்கி இருக்கு பாருங்கள். பண்ண கிடக்குன்ற அழகை பிள்ளைகள் வந்து திரிகிற இடம் ஆக்களுக்கான பேர் வந்து பல பிளங்குற இடம். இந்த இடத்துலையே இவ்வளவு அசுத்தமான ஒரு பகுதி இருக்குது பாருங்க. மாநகர சபை என்ன தான் செய்கிறாங்களோ தெரியாது. இது என்னென்ன ஆனால் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படி இருக்குது. என்ன இந்த மாநகர சபை கிளியர் பண்ணுற இல்லையா? இந்த பிளாஸ்டிக் ஊறுப்பட்டது என்ன உங்கள்கிட்ட எல்லாம் வரியார வர்றவங்களானே இல்லை. நார்மல் இடம்னாலும் பரவாயில்ல. இது வந்து சுற்றுலா பயணிகளாவில் வர இடங்கள் பார்த்து மாநகர சபையில் வேலை செய்கிற யாராவது இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஏன்னு சொல்லுங்க. அப்போ இப்படி எல்லாம் விடுறது வந்து ஒரு அழகு இல்லை. ஒரு நிர்வாகம் தெரியாதவங்கள்ட்ட நிர்வாகத்தை கொடுத்தா எப்படி கையாளுவாங்களோ அப்படி கையாண்டு இது பாருங்க. ஒரு இது என்னது கொண்டாட வேர்க்குதா உனக்கு? இப்போ இவ்வளோ நேரம் இந்த மார்க்கெட்டு பார்க்குறாங்க. இனிமேல் இந்த யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அவங்க போய் இப்போ சுற்றி பார்க்கணும். இதுதான் ஜாஃப்னா டவுன். அப்போ இங்கே வெள்ளைக்காரன் நிற்கிறாங்களே இல்லை. இங்கே வேறு எல்லோரும் வந்து அதைத்தான் வாங்குறாங்க. இந்த பிங்க் சூட் எது இப்போ எல்லாம் ஒரு இந்த ஸ்டோர்ஸ் தான் இருக்குதுல்ல. இப்போ அதில் ஒரு ஜூஸ் கடையில் போய்ட்டு இங்கே உடுப்பு கடையில் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் ஔவையார் இருக்கிறா. வேலை வாங்க. இதில் இருக்கிற எல்லாம் ஒரு பலசரக்கு கடையில் இந்த நீருக்கு சரி வா போய் பார்ப்போம். இருக்கேன் போங்க உள்ளுக்குள்ள மிதிக்காமல் வாங்க. கச்சா மூட்டை என்ன மூட்டை கச்சா இதுவுமே இந்த சாணியங்கள் இது பலசராக கிடையாது. இந்த அந்த நிறையெல்லாம் ஒரே பழக்கடைகள் இருக்குது. இதில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லை அதில் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வெயிலுக்கு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஜூஸ் தான் எடுக்கிறீங்க. இதில் இருக்குமுண்டோ? இதுக்குள்ளே இருக்குமுண்டோ? ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இதில் சில ஃப்ரூட் ஜூஸ் விற்கலாம். பார்ப்போம்மா. இது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட் உண்டு. இங்கேயும் ஜூஸ் இல்லையா? நாங்கள் வேறு இடத்துல வைப்போம். இந்த இதுதான் புல்வாள் சிங்க புத்தக சாலை. அமுல் ஒன்று இருக்காம அங்கே போவோம். இந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி தெரியுது. அதில் எல்லாம் வந்து மணி சம்மந்தமான இடம். ஃப்ரூட் ஜூஸ் இருக்குன்னு சொன்னாங்க.
வா போய் பாம்பா உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? அப்போ நீங்கள் அதை குடிங்க. நான் டீ ஒரு வடையும் சாப்பிட்றேன். பைனாப்பிள்னு எனக்கு ஒரு பிளைன் டீயும் பின்ன என்ன பிளைன் டீ இல்லையா? அந்த ஃபேனுக்குள்ளே இப்போ என்னடா அமுல் ஒரு கூல் பாருக்குள்ள வந்துருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்கிற கூல் பார் வந்து இங்கே நாங்கள் ஜூஸோட பண்ணிக்கிறேன். நான் வந்து ஓட்ஸ்மேல ஜூஸ் போடுவேன். நான் ஜூஸோட இப்போ வரும். ஆனால் நல்லா கூலாக இருக்குது. இந்த மிக்ஸ் ஃப்ரூட்டா இது மிக்ஸ் ஃப்ரூட், இது பைனாப்பிள் சீட்ஸ் இருக்கும். மிக்ஸ் ஃப்ரூட்டுக்கு என்ன ஓட்டது சரியா? இப்போ நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த கடையில் வந்து இப்போ கடையில் குடிச்சிட்டு இங்கே தான் குடிக்கிறோம். நாங்கள் அமுல் க்ரீம்ன்ற ஒரு கடையில் கோட்டை போவோம். வாங்குவோம் குடிச்சுருவார். அண்ணா ஆட்டோ வருமோ? ஆட்டோ இந்த கோட்டை அடிக்கும் போது கோட்டை மட்டும் போகிறதுக்கு ஆட்டோ வருமா? வாங்க இது என்ன குளம் இது? அதில் இந்த கலாச்சாரம் பண்ணாங்க. அதான் இந்த இவங்க இந்தியன் கலாச்சார மண்டபம் இதோட கட்டுறது. அதோ இது என்னது இந்த பெரிய மண்டபம்? இந்த கலாச்சார மண்டபம் கொஞ்சம் அங்கால போகணும். இது என்னது? இது என்ன இந்த முழு பெருசு இந்த பாராளுமன்றமா இது என்ன கோட்ஸ் இவ்வளோ பெரிய கோட்ஸா? கடவுள், இவ்வளோ பெரிய கோட்ஸா? கலாச்சார மண்டபம் பார்க்க போறீங்களா? முதல்ல இருக்க கோட்டையாக இருக்க பார்த்துட்டு போய் என்ன நடந்து வருவோம். சரி, ஓகே. உங்களோட நம்பர் எடுக்கிறேன். நம்பர் எடுத்துகிட்டு அப்படி எங்கே போகணும்னு அடிக்கிறேன். நான் போய் பார்ப்போம் இருக்க அவளுக்குள்ள. இப்போ நாங்கள் வந்து கோட்டை யாழ்ப்பாணத்து கோட்டையை பார்க்குறக்கு அவளுக்குள்ள வந்து இருக்கிறோம். அவளுக்குள்ள போய் பார்ப்போம். இங்கே இதில் என்ட்ரன்ஸில் இது எடுக்கணும் போலடா, டிக்கெட் எடுக்கணும் போலடாங்க. இன்னும் கோட்டை முனியப்பர் ஆலயம். என்னது? இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் பண்ண கிடக்கிற கோட்டைக்குள்ள உள்ளக்குள்ளே போகணும் பார்த்தா ஐசி இல்லாமல் விட மாட்டாங்க. என்னோட ஐசி இல்லை, உங்கள்கிட்ட ஐசி இருக்குது, என்னட்ட ஒரு ஐசியும் இல்லை, நம்புறான் இல்லை. அப்போ ஒன்று செய்யல போகல. நீங்களும் கோட்டையும் போட்டு நாங்கள் இங்கே பண்ண கடற்கரைக்கு பார்க்க இந்த கடற்கரைக்கு நீந்தக்கூடாது. இது வந்து சரியான ஊத்த கடற்கரை உண்டு. இங்கே நீந்தல. இதுதான் இந்த பண்ண கடற்கரை. மூத்திரம் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாமே இருக்குல்லோ, அதெல்லாம் இந்த கடற்கரைக்கெல்லாம் வந்து கொட்டுவாங்க. பேர் கரையில் போய் பேர் எவ்வளோ ஊத்தையாக இருக்குண்டு. இது எங்கிட்ட கிடக்கிற மாதிரி இல்லை. இந்த கொஞ்சம் இது பாரு எப்படி எவ்வளோ ஊத்தையாக இருக்குன்னு பார். ஜெஃப்னா கிடக்கிறேன். இது பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக், எவ்வளோ குப்பை எப்படி வச்சுக்கிறாங்க பாரு. ஜெஃப்னா பீப்புள் அப்படித்தான்டா. இங்கே பார், ஜாழ் மாநகர சபைன்னு ஒன்று இருக்குத்தானே. இங்கே எப்படி ஒரு பண்ணை கிடக்கிற ஆக்கள் வந்து இழைப்பாடுறதுக்கு வர இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பண்ணை கிடக்கிற
இந்த கோட்டைக்கு பக்கத்தில் யாழ் மாநகர சபை எல்லாத்துக்கும் அறவுறாங்க பாருங்க. பொலித்தீன் இது ஒரு ஆட்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நடந்து திரிகிற இடம் எப்படி வச்சுருக்குறாங்க கோட்டைக்குங்க. அந்த அவங்க அந்த காசெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் பாருங்க கொஞ்சம் இதை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்த அதெல்லாம் பக்கத்தான் இருக்கிறாங்க காசு வாங்குறோம். கோட்டை உள் நுழைவாய் இதுக்குள்ளே என்ன இடம் கொண்டு இல்லை கோட்டைக்குள்ள. கோட்டைன்ற மதில் பின்புறம் கோட்டையை சுற்றி இந்த கட்டாக்காளி மாடுகள் எல்லாம் தெரியுது. எங்கே வர சின்ன சின்ன குட்டி கட்டுக்குட்டியை பார்த்து கட்டுக்குட்டி ஏன் தொடுற இந்த மாட்டு சாணி விரிச்சு விட்டுறாத. வாடா கோட்டை பின்புறம் இருக்கிற ஒரு இதில் இந்த பண்ணக்கடலை பக்கத்தில் ஒரு பழைய சென்ட்ரி பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இது அந்த கடலுக்குள்ள அந்த குடிசை மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன இறால் பிடிக்கிறதோ சில வேலை அந்த கடல் அட்டையும் பிடிப்பாங்க. கடல் அட்டை இறால் அதுகள் பிடிக்கிறாங்க. கீழே அந்த கூடல் மாதிரி அந்த பாருங்க இதில் இந்த பச்சை கலர் நெட் போட்டுக்கிட்டு கூடல் மாதிரி ஒன்று அதை அப்படியே கட்டி விட்டு அதுக்கு இறால் போய் அம்பிடுவேன். அன்னிட்டு அவங்க அதில் படுக்கிறது. இப்போ நான் வந்து கோட்டையில் பின்புறத்தில் நினைக்கிறேன். இதான் வந்து பண்ணை கடற்கரையில் உள்ள இந்த என்ன பூங்கான்னு சொல்கிறதாக்கும் ஆக்கள் வந்து இழைப்பாடுற இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லோரும் அங்கே எங்கே இருக்கணும். சில பேர் லவ்வர்ஸோடு வந்து இருக்கணும். பீச் கேஃபே இருக்குது. சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அது என்ன படகு மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்கள் ஏறி போகிறது அதில் பார்த்திங்கன்னா ஒரு படகு மாதிரி இருக்குது. உடைஞ்சு போய் கிடக்கு. பழசு என்ன ஆக்கள் ஏற்றி கொண்டு போகிறதா எப்படி இஞ்சி பாருங்க. மாநகர சபை யாழ் மாநகர சபை பண்ணை கடற்கரைன்றது இந்த ஆக்கள் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக வாரிடம் பாருங்க. பிளாஸ்டிக் இவங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் சம்மந்தமாக ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எப்படி இருக்குது பாரு பிளாஸ்டிக் இந்த துக்குலியில் நல்லத்தான் நாட்டை மொபைல் ஃபோன் என்னென்ன சாமான் சீப்பு கிடாக்கு பார்ப்போம். என்னென்ன சூம் பண்ணி பார்ப்போம். எல்லாம் குடிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டிருக்குறாங்களே இதுக்குள்ள. தேங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் மூடியலும் போத்துலும் இல்லைப்பா பண்ணை கிடக்குது. இப்படி கேவலமாக கிடக்கு. ஒட்டா கடவுள் எங்கே அப்படியே ஒருத்தர் மாநகர சபைக்கு ஒன்றும் பே பண்ணாதீங்க கூட. இங்கே பாருங்க குப்பை கடல் ஒன்று. உண்மையிலே இந்த மாநகர சபை இந்த ஆக்கள்கிட்ட எல்லாம் வரி விட்டு என்ன தான் செய்கிறாங்களோ தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புறாங்களோ தெரியாது. பாருங்க இங்கே இவ்வளோ பிளாஸ்டிக் எல்லாம் கரையில் ஒதுங்கி இருக்கு. பாருங்கள் பண்ணை கடற்கரைன்ற அழகை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. பண்ணை கிடக்குற பாருங்க. இந்த லட்சணத்தில் தனிநாடு வைக்காங்க. தனிநாடு இங்கே வந்து பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே பிளாஸ்டிக் குப்பை. இது ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து திரிகிற இடம். ஆக்களுக்கான பேர் வந்து பிளங்குற இடம். இந்த இடத்துலையே இவ்வளவு அசுத்தமான ஒரு பகுதி இருக்குது பாருங்க.
மாநகர சபை என்ன தான் செய்கிறாங்களோ தெரியாது. என்னது? சரி வாங்க வாங்க. எங்க அவனுங்க அது என்ன இது இதா இது என்னண்ணே? டின் ஃபிஷ் கட்லெட்டா? சும்மா ஒன்று எடு பார்ப்போம். இது என்ன மாதிரி கொடுக்குறீங்க? 15 கூட போடுவோம். இதில் 100 ரூபாய்க்கு மற்ற குரால் வடை அது 15 வரை 7 வடை. அது என்ன இது? பச்சீசன் ஃபிஷ்ஷா? ரெண்டு கட்லெட் போடுங்க. டீ அங்கே எடுக்கலாம். டீ ஆனால் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படி இருக்குது. என்ன இந்த மாநகர சபை கிளியர் பண்ணுற இல்லையா? இந்த பிளாஸ்டிக் ஊறுப்பட்டது என்ன உங்கள்கிட்ட எல்லாம் வரியார வர்றவங்களானே? உங்கள்கிட்ட எல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு நெட் மாதிரி ஒன்றை போட்டு வலிச்சு எடுத்து விட்டு அவ்வளோ வந்து இல்லை உங்கள்கிட்ட வரியெல்லாம் வர விட்றாங்களானே? இல்லை இல்லை நார்மல் இடம்னாலும் பரவாயில்ல. இது வந்து ஆக்கள் அதிக பேர் வார இடம், சுற்றுலா பயணிகளாவில் வார இடங்கள். இப்போ வந்து இந்த இதை பார்த்து மாநகர சபையில் வேலை செய்கிற யாராவது இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஏன்னு சொல்லுங்க. அப்போ இப்படியெல்லாம் விடுறது வந்து ஒரு அழகு இல்லை. வந்து அதிகாரத்தை வந்து வடிவாக பாவிக்க தெரியாத ஆக்கள்லாம் இப்படியெல்லாம் செய்கிறது. ஒரு நிர்வாகம் தெரியாதவங்கள்ட்ட நிர்வாகத்தை கொடுத்தா எப்படி கையாளுவாங்களோ அப்படி கையாண்டு இது பாருங்க. ஒரு ஆக்கள் வந்து போகிற இடங்களில் இப்படி ஊற்றியல் இல்லாமல் கட்டிருக்கு. இதை க்ளீன் பண்ணி இல்லாமல் செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ன சார் தூங்கி தூங்கி போகணுமா? அப்போ ரோஷன் படம் இல்லையா? தூங்கி தூங்கி அப்படியே போகணும். அங்கே வேற அந்த அந்த அது மட்டும் போவாமா? அடுத்த ஒரு கையை அடுத்த பிடிச்சிட்டு அடுத்ததுல போய் நின்று தூங்கு. ஒண்டா அங்க மாத்து. அதுல தூங்கு. 2 கையாலையும் தூங்கு. நோ இங்க நீ எடுக்க கூடாது. பேலன்ஸ். அடுத்த அப்படி தூங்கி. டீ கடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டீ வாங்கி குடிக்க போகிறோமே. என்னவோ வந்து ஏதோ பருப்பு வடை மாதிரி ஏதோ வாங்கினவா டீ வாங்குவோம். பிளைன் டீ இருக்கோ? பிளைன் டீ பருப்பு வடை விருப்பம் தானே? எனக்கு கூட வேணாம் சாப்பிட லேட்டாக இல்லை சாப்பிடு. நான் கவனம் எத்தனை வயசுரா உனக்கு? பண்ண கடற்கரை வந்து பார்த்துட்டு இப்போ ஆட்டோ பிடிச்சி பப்ளிக் லைப்ரரி பார்க்க போகிறோம். இதான் வந்து புங்குடி தீவுக்கு என்ன தீவு பகுதிக்கு போகிற ரோட்டு பண்ண ரோடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லைப்ரரி மட்டும் போகலாமோ? லைப்ரரி மட்டும் அப்போ 200 மாதிரி